சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 2 வாட்டர் பாடிஸ், காஞ்சிரங்குளம் பஞ்சாயத்தில் உள்ள இந்த வாட்டர் பாடியும் அதே போல் சோழபுரத்தில் உள்ள டேங்கும் ரெண்டுமே வேலைகள் EFI மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு தூர்வாரும் பணி மட்டும் இல்லாமல் இந்த நீர்நிலைகளை எப்படி முழுமையாக பாதுகாக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு திட்டமிட்டு அதுக்காக உள்ள வேலைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறாங்க. சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அதில் EFIயும் ஒன்று, அவங்களோட பங்களிப்புடன் நம்ம 90 வாட்டர் பாடிஸ் சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4.5 கோடி மதிப்பீடிலான வேலைகள் செய்யப்பட்டிருக்கு. மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அந்த பகுதி மக்களிடம் வரக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த ஒர்க்ஸ் ஆனதை செலக்ட் செஞ்சு ஒரு சிலது வேலை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு தண்ணி அவங்க விவசாயிகளும் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில ஒர்க்ஸ் ஆன்கோயிங்காக இருக்குது, முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இன்றைக்கு இந்த ஒர்க்கு நம்ம ஆரம்பிக்கிறது ஆக்சுவலி ஒரு கரெக்டான டைம். ஆக்சுவலி நேற்று ஆடி 18 நேற்று ஆரம்பிக்கலான்ற மாதிரி நம்ம திட்டமிட்டு இருந்தோம். அவங்க பல்வேறு மாவட்டங்களில் ஒர்க்ஸை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கிடைச்சிது. இருந்தாலும் இந்த டைமில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த மான்சூன் மழைக்கு முன்னாடி நம்ம இந்த வேலைகளை முடித்து இந்த வருஷம் கண்மாயில் தண்ணி கொண்டு வர்றதுக்காக உள்ள முழு முயற்சிகளும் எடுக்கப்படும். மேலும் இப்போ இன்றைக்கி இந்த வேலைக்காக இங்கே வரும்போது அந்த சப்ளை சேனலில் டூர் வர வேண்டியதாக இருக்குது. அதே போல் அதில் சாக்கடை மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நாங்கள் பேசணும். பக்கத்தில் ஒரு காடு புறம்போக்கு இருக்குது, அதையும் மரக்கன்றுகள் வச்சு ஒரு காடாக உருவாக்குறதுக்குள்ள எஃபர்ட்ஸும் எடுக்கப்படும். அதுவுமே இந்த ப்ராஜெக்டோடு இணைத்து செய்கிறதுக்காக உள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். இந்த வேலி போட்டிருக்கிறது அது வரையும் போட்டுருக்கு. இப்படி போவோம், அந்த கல் அப்படியே போய் கிராஸாக போய் அப்படியே எடுத்துட்டு கல் வச்சு கல் வச்சு நாளைக்கு பண்ணிடுவோம். நாளைக்கு DGP 2 டேஸில் முடிச்சிடலாம். நல்லது, முடிச்சிடலாம். ஒரே நாளில் ஒரு நாள் சின்ன கம்பெனி 50 ஏக்கர் தான் ரெண்டுமே முடிச்சிடலாம். நாளைக்கு பண்ண in the event of a 10 cm 12 cm rainfall in 24 hours also this lake will be with beyond which we don't anticipate and islands also we have